சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் என் குரல் ஒலிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்த ஒரு விஷயம். இந்த தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் எல்லாமே வந்துட்டு தமிழ் 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 ஓகே, 6000 வருஷம் தமிழ், பல காண்டு தமிழ், ஆண்ட தமிழ் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? சரி, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் உண்மை தான், இருக்கட்டும். ஆள்ற தமிழ் தான், இன்னும் தமிழை வளர்ப்போம், காப்போம், எல்லாமே பண்ணுவோம், எல்லாமே ஓகே. ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு ரொம்ப நாளாக உறுத்தி இருந்த ஒரு விஷயம். இப்போ இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர். இப்போ இன்னொன்று காட்டுறேன், இது வந்துட்டு உருது நியூஸ் பேப்பர். ஆனால் இந்த நியூஸ் பேப்பரை வந்துட்டு பொதுவாக நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது, கீழேயும் பார்க்க முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற பிளேஸில் வந்துட்டு 99% மேலே இதை வந்துட்டு நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஆனால் தமிழ் பேப்பர் வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா, தமிழை காப்போம், மீட்போம், வளர்ப்போம் அப்படிலாம் எல்லாம் ஓகே, வாயில் எல்லாமே பேசிடுவாங்க. ஆனால் அது அவங்க பண்ணாங்களா? இல்லை. ஒரு சாதாரண தமிழில் இருக்கிற எழுத்து அவங்களால வந்துட்டு காப்பாற்ற முடியல. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆய் துடைக்கிறதுக்கும், ஹஜாம் ஷாப்புக்கும், போண்டா பஜ்ஜி கடைக்கும், பார்சல் கட்டுறதுக்கும், தொடச்சி தூக்கி போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பேச்சு மட்டும் வாய் கிளியே பேசுவாங்க. அப்படி நாங்கள் காப்போம், மீட்போம், வளர்ப்போம். இந்த உருது பேப்பருக்கு அவங்க தர மரியாதை வந்துட்டு அது வந்துட்டு அவங்க சாமி மாதிரி பார்ப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரே, அந்த எழுத்துக்களை வந்துட்டு அவங்க சாமி மாதிரி பார்ப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு நியூஸ் படித்த பிறகு ஒன்று அதை கைலாங்கடைக்கு போட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா அதை எரிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா அதை அவங்க என்ன மாதிரி பாதுகாப்புன்னா அந்த மாதிரி பாதுகாப்பு வைப்பாங்க. ஏன்னா அந்த எழுத்தையே வந்துட்டு அவங்க சாமி மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு நாங்கள் தமிழில் காப்போம், மீட்போம், அப்படி இப்படி வாய்க்கிலேயே பேசிட்டு ஒரு தமிழ் எழுத்தை கூட இவங்களால அந்த பேப்பரில் இருந்து காப்பாற்ற முடியல. அது கடைசியில் எங்கே இருக்கும்? குப்பை தொட்டிலையும், கல்லூரி இடத்துலையும், ஹஜாம் ஷாப்லையும், ஹோட்டல்லையும் அங்கே தான் இருக்கும். ஆனால் இதை பற்றி எவனா பேசியிருக்கானா? பேச மாட்டான். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் அவங்க வந்துட்டு சாதாரணமாக நினைக்கிறாங்க. அது எழுத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு முஸ்லீம்காரங்க வந்துட்டு ஒரு கடவுளாக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஏன் அதை பார்க்க மாட்டேன்றீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு வந்துட்டு மச்சி அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்துருச்சு. உங்களை அந்த அளவுக்கு முட்டாள் ஆக்கி வச்சிருக்காங்க இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள். ஒரு பேப்பர்ல இருக்கிற எழுத்தையே அவங்களால காப்பாற்ற முடியாத அளவுக்கு அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் ஆக்கி வச்சிருக்காங்க. இலவசம் இலவசம் கொடுத்து கொடுத்தே மக்களை வந்துட்டு சிந்திக்க விடாம பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் என்னைக்கு சிந்திக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இது எல்லாமே மாறும். எல்லா மக்களும் சிந்திங்க. யார் எது கொடுத்தாலும் அவன் ஏன் கொடுக்குறான்னு யோசிங்க. ஒரு வாட்டி சிந்திங்க. எது பேசுறான், ஏன் பேசுறான்னு யோசிங்க. ஒன்றுக்கு முன்னாடி 1008 விஷயம் இருக்கு. இங்க பேசுற எவனுமே வந்துட்டு யாராருமே வந்துட்டு இதை பத்தி நோட்டீஸ் பண்ணி பேச மாட்டேன்றாங்க. இது எனக்குள்ள வந்துட்டு ஒரு ரொம்ப நாளா உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம். நீங்க வந்துட்டு யாரை வேணா நம்புங்க, ஆனா அரசியல்வாதி, ஜாதியை பத்தி பேசுறவன், கடவுளை பத்தி பேசுறவன், உங்களை யாருமே நம்பாதீங்க. கடவுள் இருக்கான்னு சொல்றாள் அவனை நம்புங்க. நான் தான் கடவுள்ன்றாங்களே அவனை நம்பவே நம்பாதீங்க. ரொம்ப ஆபத்தானது. நம்மளோட தமிழ் நம்ம தான் காப்பாற்றுவோம். அந்த பேப்பரில் இருக்கிற ஒரு எழுத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு நீங்களும் பேசுறீங்களா தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு, இப்போ நீங்களும் அதை வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. யாருமே நம்பாத, நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க, நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு உங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க.